Hey everyone, welcome back to our channel all about BI. This is again in Tamil playlist. லாஸ்ட் செஷனில் நம்ம என்ன டிஸ்கஸ் பண்ணோன்னா பார்ட்டிஷனிங் பேசிக்ஸ் இன் டேட்டா ஃப்ளோ அதை பற்றி டிஸ்கஸ் பண்ணோம். ஆல்சோ நான் என்ன உங்களுக்கு காமிச்சேன் அப்படின்னா, இப்போ ஒரு டேட்டா ஃப்ளோவில் பார்ட்டிஷனிங் ஆப்ஷன் யூஸ் பண்ணி நம்ம வந்துட்டு எப்படி ஃபைலை நேம் பண்ணுறது அப்படிங்கிற விஷயத்தை பற்றி சொன்னேன். பேட்டர்ன் ஆப்ஷன் யூஸ் பண்ணி, ஓகேவா, டெஸ்ட் ஃபைல் ஆஃப் n.csv அப்படின்னு கொடுத்தோன்னா 4 பார்ட்டிஷன் ஃபைல் க்ரியேட் ஆச்சுன்னா ஒவ்வொன்றுத்துக்கும் 1 2 3 4னு க்ரியேட் ஆகும். ஓகேங்களா, இப்போ இந்த வீடியோவில் ஸ்பெசிஃபிக்கலாக நான் என்ன காமிக்கணும்னு நினச்சேன்னா, நேம் ஃபைல் அஸ் காலம் டேட்டா இந்த ஆப்ஷனை யூஸ் பண்ணி ஸ்டேட்டஸ் காலமில் உள்ள வேல்யூவை வச்சு நான் எப்படி பார்ட்டிஷன் பண்ணலாம். இப்போது ரியல் டைமில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து இருக்கிற டேட்டா செட்டில் கண்ட்ரின்னு மேபி ஒரு காலம் இருக்கும். அந்த கண்ட்ரியில் இந்தியா, அர்ஜென்டினா, யுனைடெட் ஸ்டேட்ஸ், யுனைடெட் கிங்டம், இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் கண்ட்ரீஸ் ஓட ரெக்கார்ட்ஸ் இருக்கும். நம்மளோட ரிக்குயர்மெண்ட் எப்படி இருக்கலாம்னா, அந்த வர ஃபைலை பேஸ்ட் ஆன் கண்ட்ரி நம்ம ஸ்ப்ளிட் பண்ணி ஒரு ஃபைலை ரைட் பண்ணணும். இந்த மாதிரி ஒரு ரிக்குயர்மெண்ட்டுக்கு இந்த ஆப்ஷன் நம்ம யூஸ் பண்ணலாம். ஓகேங்களா, இப்போ என்னோட ரிக்குயர்மெண்ட் என்னென்னா, ஸ்டேட்டஸ் காலத்தை வச்சு நான் டிஃப்ரெண்ட் ஃபைல்ஸ் வந்து க்ரியேட் பண்ணணும். இப்போ ஐ ஷோ யூ த டேட்டா நவ். அதை பார்த்தீங்கன்னா ஸ்டேட்டஸ் காலமில் இப்போ 4 வேல்யூ இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். நியூஸ், ஸ்டார்டட், லைக் தட். இப்போ இந்த ஸ்டேட்டஸில் பார்த்தீங்கன்னா ஷிப்டு, இதில் இனிஷியலாக 10 ரெக்கார்ட்ஸ் தான் காமிக்குது. இப்போ இந்த ஷிப்டு மாதிரி டிஃப்ரெண்ட் இது வந்து சேல்ஸ் ரிலேட்டட் டேட்டா. ஓகேவா, ஆர்டர்டு, ஷிப்டு, கேன்சல்டு, டெலிவர்டு, இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் ஸ்டேட்டஸ் இருக்கும். ஒரு ஸ்டேட்டஸ்க்கும் நம்ம இப்போ ஒரு ஃபைல் க்ரியேட் பண்ண போகிறோம். ஓகேங்களா, லெட் அஸ் see how it works. இப்போ நான் என்ன பண்ணேன்னா, அதுக்கு சிங்கில் வந்துட்டு ஆப்டிமைஸ் டேபில் கரண்ட் பார்ட்டிஷனிங்கே இருக்கட்டும், ஸ்டேட்டஸ் காலத்தை பேஸ் பண்ணி நான் ஸ்ப்ளிட் பண்ண போகிறேன். ஆல்ரெடி வந்து நம்ம கரண்ட் பார்ட்டிஷனிங் யூஸ் பண்ணிவிட்டு இங்கே வந்து பேட்டர்ன் கொடுத்தோன்னா ஒரே ஒரு ஃபைல் தான் க்ரியேட் ஆச்சு, ஏன்னா ஃபைல் சின்ன ஃபைல்னு. ஆனால் இப்போ ஸ்டேட்டஸ் காலத்தை வச்சு நம்ம பிரிக்கும்போது ஸ்டேட்டஸில் எவ்வளோ யூனிக் வேல்யூஸ் இருக்கோ அத்தனை யூனிக் ஃபைல்ஸ் வந்து ஜென்ரேட் ஆகும். ஓகேங்களா, ஸோ இதை நான் ரன் பண்ணுறேன். இப்போது எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பார்ப்போம். இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, இப்போது இந்த மாதிரி வந்து காலம் டேட்டாவை பேஸ் பண்ணி நம்ம வந்து ஃபைல் நேம் க்ரியேட் பண்ணுறோன்னு வச்சுக்கோங்களேன். இந்த பார்ட்டிஷன் பண்ண ஃபைல் எல்லாம் நமக்கு எங்கே க்ரியேட் ஆகும் அப்படின்னா, இந்த ரூட் ஃபோல்டரில் தான் க்ரியேட் ஆகும். ஓகேவா, ஈவன் தோ உங்களோட டேட்டா செட்டில் அவுட்புட்டுங்கிற ஃபோல்டர் மென்ஷன் பண்ணியிருந்தாலும், இப்போ என்னோடய கேஸில் பார்த்தீங்கன்னா அவுட்புட்டு நான் மென்ஷன் பண்ணியிருக்கேன் பார்த்தீங்களா, ஆனால் அவுட்புட்டில் பார்ட்டிஷன் ஃபைல்ஸ் க்ரியேட் ஆகாது. இப்போது பார்த்தீங்கன்னா இந்த ரூட்லேயே தான் க்ரியேட் ஆகும். அவுட்புட்டில் போய் பார்த்தா எனக்கு எந்த ஸ்டேட்டஸ் பேஸ்டு பார்ட்டிஷன் ஃபைலும் க்ரியேட் ஆகிருக்காது. இது ஒரு இஷ்யூ. ஓகேவா, இதுக்கு ஒர்க் அரவுண்ட் என்ன அப்படி, இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா கேன்சல்டு, டிஸ்பியூட்டட், இன் ப்ராசஸ், ஆன் ஹோல்ட், இதெல்லாம் ஒரு ஸ்டேட்டஸ். ஸோ அந்த ஃபைலை ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா கேன்சல்டு ரிலேட்டட் டேட்டா மட்டும்தான் இந்த கேன்சல்டு ஃபைலில் இருக்கும். அது மாதிரி டிஸ்பியூட்டட் டேட்டா மட்டும்தான் இந்த டிஸ்பியூட்டட் ஃபைலில் இருக்கும். ஓகேங்களா, ஸோ இட் ஒர்க்ஸ் லைக் தட். இப்போ நான் எப்படி அந்த இஷ்யூவை ஃபிக்ஸ் பண்ணுறதுன்னு சொல்கிறேன். அதாவது என்ன இஷ்யூனா, இந்த ஃபைல்ஸ் எல்லாம் எனக்கு அவுட்புட் ஃபோல்டரில் க்ரியேட் ஆகணும், நாட் இன் த ரூட் ஃபோல்டர். ஓகேவா, அதுக்கு நம்ம என்ன பண்ணுவோம் நார்மலானா, இங்கே வந்துட்டு ஒரு டிரைவ் காலம் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் ஆட் பண்ணுவோம். ஓகேவா, அதில் நம்ம ஃபைல் நேம் ஆர் ஃபைல் பாத்துன்னு ஒரு புது காலம் வச்சுப்போம். இப்போ அந்த புது காலம் வந்து எப்படி ஒர்க் ஆக போகுது அப்படின்னா, என்னோடய ஸ்டேட்டஸ் காலம் இதோடு சேர்த்து நான் கான்கேட் பண்ணணும். என்ன பண்ணணும் அப்படின்னா, அவுட்புட்டுங்கிற ஃபோல்டரு, அதுக்கப்புறம் ஸ்டேட்டஸ். ஓகேவா, இப்போ என்ன ஆகும் அப்படின்னா, நமக்கு வந்து ஃபைல் பாத்துன்னு சொல்லிட்டு ஒரு காலம் புதுசாக க்ரியேட் ஆகும். அந்த ஃபைல் பாத்தோட வேல்யூ என்னவாக இருக்குன்னா, அவுட்புட் ஸ்லாஷ் ஷிப்டு, அவுட்புட் ஸ்லாஷ் கேன்சல்டு, அவுட்புட் ஸ்லாஷ் டெலிவர்டு. இதை பார்த்தீங்கன்னா பேஸ்ட் ஆன் த ஸ்டேட்டஸ் காலம் நமக்கு வந்து அவுட்புட் வந்து ப்ரிஃபிக்ஸ் ஆகி வரும். ஓகேவா, இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், இதை யூஸ் பண்ணிவிட்டு இந்த காலம், புது காலம் இருக்கு இல்லையா, அதாவது ஃபைல் பாத் காலம், இதை வந்து யூஸ் பண்ணி ஃபைலை க்ரியேட் பண்ண சொல்ல போகிறோம். ஓகேங்களா, ஸோ இப்போது டோட்டலாக 25 காலம்ஸ் இருந்தது. நம்ம டிரைவ் காலமில் ஒரு காலம் புதுசாக ஆட் பண்ணோம், விச் இஸ் நத்திங் பட் ஃபைல் பாத் காலம். ஓகேங்களா, அதனால் சிங்கில் பார்த்தீங்கன்னா இப்போ 26 காலம்ஸ் ஆகிடுச்சு. இப்போ நமக்கு ரைட் பண்ணக்கூடிய ஃபைலில் வந்து இந்த புது காலம் ரைட் ஆக தேவையில்லை, அதாவது இந்த ஃபைல் பாத் காலம். அதுக்கு நம்ம என்ன பண்ணோம்னா,
ஆட்டோ மேப்பிங்கை தூக்கி விடணும். ஆட்டோ மேப்பிங்கை தூக்கி விட்டுட்டு நம்ம மேனுவலாக வந்து டெலீட் பண்ணணும். எதனா அந்த ஃபைல் பாத் காலம் எங்கே இருக்குது அப்படின்னு கண்டுபிடிச்சி அந்த காலமை டெலீட் பண்ணி விடணும் இந்த ஆப்ஷனை யூஸ் பண்ணி. ஓகேங்களா? ஸோ இப்போ ஐ எம் நாட் ஷோயிங் தட், ஜஸ்ட் ஐ எம் கோயிங் டு ரன் திஸ் பைப்லைனை நான் ரன் பண்ணிட்டேன். இப்போ நம்ம டெமோவில் போயிட்டு அவுட்புட் ஃபோல்டரில் பார்த்தோம்னா நம்மளோட அந்த பார்ட்டிஷன் பண்ண ஃபைல்லாம் வந்துட்டு அவுட்புட் ஃபோல்டரில் க்ரியேட் ஆகிருக்கும். ஸோ இதுதான் வந்து ஒர்க் அரவுண்ட். ஓகேங்களா? ஸோ திஸ் இஸ் வாட் ஐ வாண்டட் டு ஷோ இன் திஸ் செஷன். ஐ ஹோப் இட் இஸ் யூஸ்ஃபுல். உங்களுக்கு ஏதாவது கமெண்ட்ஸ் இருந்தது அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் போஸ்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் a lot ஃபார் வாட்சிங்.